அப்படி ஒரு நாள் அதிகாலையிலேயே வேலை எழுந்து காட்டிற்கு கிளம்பிட்டான். இன்னைக்கு விறகுகளாம் வெட்டி சீக்கிரமாவே வீடு திரும்பிடலாம் என்ற எண்ணத்தில் விறகுகளை வெட்ட ஆரம்பிச்சிட்டு இருந்தான். வேலையெல்லாம் முடிச்சதும் கை கால் கழுவ ஆற்றங்கரை பக்கம் வேலன் போனான். அப்போ அந்த கரையோரமா ஏதோ ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி அது பக்கத்துல போனான். அட, என்ன இது பார்க்க புல்லாங்குழல் மாதிரி இருக்கே, சரி நம் மகனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அதை கையில எடுத்துக்கிட்டு வேலன் வீட்டிற்கு போனான். அப்போ அங்க மனைவியும் மகனும் இருந்தாங்க. அப்போ இந்த புல்லாங்குழல் இதை நான் ஆற்றங்கரையோரம் இருந்து எடுத்துட்டு வந்தேன். நம் மகனுக்காக அவனிடம் கொடுத்து விடு, அவன் விளையாடட்டும். கண்ணன் ரொம்ப ஆனந்தமாக குதிச்சு விளையாடிட்டு இருந்தான். வேலனுக்கு அது ஒரு மந்திர புல்லாங்குழல் என இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு நாள் கண்ணன் அந்த புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு விளையாட வெளியே சென்றான். அப்போ ஒரு மரத்தின் அடியிலே உட்கார்ந்து அந்த புல்லாங்குழலை இசைத்து கொண்டிருந்தான். அந்த மரக்கிளையில 2 காதல் பறவைகள் இருந்தன. எனக்கு உன்னை விட்டு பிரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இல்லாம எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல நான் இறந்து போக போறேன். இந்த பாரு, இப்படியெல்லாம் நீ பேசாத. உனக்கு தான் நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்னும் ஆகாது. இப்படி ஆண் குருவி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பெண் குருவி இறந்து விட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கண்ணன், ஆண் குருவியே, நீ கவலைப்படாத, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுளே, இந்த குருவியை காப்பாத்தி கொடு. கண்ணன் அந்த புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்திலேயே குருவிக்கு உயிர் வந்துவிட்டது. கண்ணனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. புல்லாங்குழல் வாசித்ததால் பறவைக்கு உயிர் வந்தது என அங்கு நடந்த அனைத்தையும் தன் தாயிடமும் தந்தையிடமும் கூறினான். இதுதான்ப்பா நடந்துச்சு. சரி, இனிமே நீ அதை தொடாதே, அது இங்கேயே இருக்கட்டும். இனி நீ அதை எடுத்துட்டு போய் விளையாட வேண்டாம். சரிப்பா, இனிமே நான் அதை எடுக்க மாட்டேன். மறுநாள் எப்பொழுதும் போல வேலன் காட்டிற்குள் சென்றான். விறகுகளை வெட்டி சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு பாறையின் அருகே உட்கார்ந்தான். அப்பொழுது அங்கு ஒரு பாம்பு இறந்து கிடந்ததை வேலன் கவனித்தான். அந்த பாம்பை அவன் பார்த்துவிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. வேகமாக அவன் வீட்டிற்கு சென்று வீட்டில் உள்ள அந்த புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்தான். அதை அவன் வாசித்ததும் பாம்பு உயிருடன் வந்துவிட்டது. இது எப்படி என்று ஒன்றுமே புரியாமல் அவன் யோசித்து கொண்டே இருந்தான். அடுத்த நாளே அரண்மனைக்கு சென்று மன்னரை நேரில் சந்தித்தான்.